பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்க எல்லாரையும் இந்த ஆராதனை வேலையில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த ஆராதனைக்கு உங்க எல்லாரும் இயேசு நாமத்துல வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம எல்லாருமே ஒரு சபையாக தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். இப்பொழுது கூட let us all lift the name of the Lord. தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவன் நம்மளுக்கு என்ன வைத்திருக்காரு, நம்மளோட பாவ வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போறோம், நம்மளோட கட்டுகள் இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போறோம். So இன்றைக்கு stay excited. God has a huge plan for all of us. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்படி பெரியவர், சர்வ வல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களோட ஆண்டவரே கஷ்ட காலத்தில் எங்களுக்கு உதவி செய்தீரே, எங்க தேவைகள் இல்லாத நேரத்தில் எங்க தேவைகளை சந்தித்தீரே அப்பா. அதுக்காக நன்றி 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 அப்பா. அப்பா பிறந்த முதல் இப்போ வரைக்கும் எங்களை வழி நடத்தி கூட்டின்னு வந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, thank you Jesus ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை ஆண்டவரே அப்பா முன்வைத்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழி நடத்துகிறீரே, அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஆண்டவரே அப்பா வேற ஒரு தெய்வமும் இல்ல ஆண்டவரே அப்பா. அதுக்காக எல் ஷடாய் சர்வ வல்லவர் கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. ஓ நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஓ லார்ட் ஆண்டவரே அப்பா, இப்போ உங்க பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களை ஒரு முறை கண் நோக்கி பாருமையா ஆண்டவரே அப்பா. எல்லோருமே ஏதோ ஒரு பாவங்கள்ல நாங்க ஆண்டவரே அப்ப மாட்டிக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே அப்பா. ஏதோ ஒரு பாவத்திலிருந்து வெளில வரத்துக்கு அப்பா ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் ஆண்டவரே அப்பா. அது எங்களால முடியாது, உங்க உதவி இல்லாம ஆண்டவரை எங்களால் செய்ய முடியாதே அப்பா. எங்க அந்த பாவங்கள்ல இருந்து வெளியே வர ஆண்டவரை உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. அந்த பாவத்தோட சீரியஸ் அறியாம நாங்க இருக்கோமே ஆண்டவரே அப்பா. அதுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே அப்பா. ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க யார் வேணாலும் உங்களை மறந்து போயிருக்கலாம், யார் வேணாலும் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை கைவிடுவதும் இல்லை, உண்மை மறுக்குவதும் இல்லை. நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. மீண்டும் பாடுவோமா? எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. அவர் நம்மளுக்காகவே இந்த பூமிக்கு வந்து நம்மளோட பாவங்களை அவர் சுமந்திருக்காருல்ல. அவர் சுமந்து நம் பாவங்களை போக்கி நம்மளை நீதிமான் ஆக்கிருக்காரு. அவர் இருக்கிறதுனால மாற்றம் தான் நம்ம வந்து நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினால இருக்கிறது. அவர் நம்மளுக்கு செய்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. இயேசு ஒருவர் நம்மளுக்கு போதுமானவரா இருக்கிறார்ல, அவர் ஒருவர் நம்மளுக்கு போதுமானவர் இருக்கிறாரு. நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற இயேசுவை நம்ம அநேகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். நம்மளை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஏசப்பாவை நம்ம சொல்லணும். அதுக்காக தான் தேவன் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இன்றைக்கு கூட எதற்காக காத்துட்டு இருக்கீங்க? யாராச்சும் ஏசப்பா உணர்த்தினார்னா அவர் அவங்க கிட்ட போய் நீங்க ஏசப்பா பத்தி சொல்லுங்களேன். உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பும், நீங்க பெற்றுக்கொண்ட அந்த தேவ கிருபையும், தேவனுடைய அன்பையும் அநேகர் பெற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார். ஆமென். என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்களேன். சொந்தங்களே, என் பந்தங்களே, இயேசுவிடம் நீங்கள் வந்து பாருங்கள். சொந்தங்களே, என் பந்தங்களே, இயேசுவிடம் நீங்கள் வந்து பாருங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசுவினால் தான், அதை கண்டு மகிழுங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசுவினால் தான், அதை கண்டு மகிழுங்கள். வார்த்தையானவர், வாக்குரைத்தவர், வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவர். இயேசு வார்த்தையானவர், வாக்குரைத்தவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். தம் வாயினால் சொன்னதை தம் கரத்தினால் செய்து முடிப்பவர். தம் வாயினால் சொன்னதை தம் கரத்தினால் செய்து முடிப்பவர். தம் கரத்தினால் செய்து முடிப்பவர். சொந்தங்களே, என் பந்தங்களே, இயேசுவிடம் நீங்கள் வந்து பாருங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசுவினால் தான், அதை கண்டு மகிழுங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசுவினால் தான், அதை கண்டு மகிழுங்கள். என் தோல்வியை வெற்றியாய் மாற்றினார். சஞ்சாலம் என்னை விட்டு ஓடி போனதே. என் தோல்வியை
வெற்றியாய் மாற்றினார். சஞ்சலம் என்னை விட்டு ஓடி போனதே, என் வாழ்க்கையை அழகாய் மாற்றினார். மகிழ்ச்சியால் நிரம்பி வழியுதே. உங்களோட வாழ்க்கையை அவர் அழகாக மாற்றுவாரு, மகிழ்ச்சியாக மாற்றுவாங்க. உங்களோட சஞ்சலம் தவிப்பு எல்லாமே அவர் ஒதுக்கிடுவாரு, அவர் எடுத்து போட்டுருவாரு. ஏசப்பா கேன் டூ இட். இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு செய்த ஏசப்பா பிறருக்கு செய்ய போகிறாங்க. உங்க வாழ்க்கையில இந்த இருக்கிற இந்த மகிழ்ச்சியை அநேகர் பார்த்து எனக்கும் இந்த மகிழ்ச்சி வேணும், எனக்கும் இந்த ஏசப்பா வேணும்னு அநேக தேவ சேர்க்கப்பட போகிறாங்க. வாங்க அறிக்கையிட்டு பாடுவோமா? மகிழ்ச்சியால் நிரம்பி வழியுதே, என் வாழ்க்கையை அழகாய் மாற்றினார். மகிழ்ச்சியால் நிரம்பி வழியுதே. சொந்தங்களே, என் பந்தங்களே, இயேசுவிடம் நீங்கள் வந்து பாருங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசுவினால் தானதை கண்டு மகிழுங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசுவினால் தானதை கண்டு மகிழுங்கள். அவரே வழி சத்தியம் ஜீவன், அவரே நம் ரட்சகர், அவரே நம்மை மீட்கும் தேவன், வேற யாரும் இல்லையே. அவரே வழி சத்தியம் ஜீவன், அவரே நம் ரட்சகர், அவரே நம்மை மீட்கும் தெய்வம், வேற யாரும் இல்லையே. அவரே வழி சத்தியம் ஜீவன், அவரே நம் ரட்சகர், அவரே நம்மை மீட்கும் தெய்வம், வேற யாரும் இல்லையே. அவரே வழி சத்தியம் ஜீவன், அவரே நம் ரட்சகர், அவரே நம்மை மீட்கும் தேவன், வேற யாரும் இல்லையே. சொந்தங்களே, என் பந்தங்களே, இயேசுவிடம் நீங்கள் வந்து பாருங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசுவினால் தானதை கண்டு மகிழுங்கள். இயேசுவினால் தானதை கண்டு மகிழுங்கள். ஓ நன்றி 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 ஆண்டவரே. அப்பா அப்பா, ஆம் ஆண்டவரே. அப்பா, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அப்பா உம்மால தான் மற்றும் ஆண்டவரே. அப்பா, உம்மால மட்டுமே நாங்க ஆண்டவரே அப்பா நிற்க முடியுது, நிர்மூலமாகாம இருக்க முடியுது ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. உங்க கிருபை எவ்வளவு எவ்வளவு அற்புதமா உங்க கிருபை எங்க ஒவ்வொருத்தர் மேலே உள்ளது ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. அப்பா, உங்க கிருபை என்றும் மாறாதது ஆண்டவரே அப்பா. உங்க கிருபை 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 ஆண்டவரே. அதுக்காக கொடான கொடின அளவில்லாத கிருபை ஆண்டவரே எங்க மேல். அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஓ நன்றி 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 நன்றி. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே,
உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. நிறைய இடங்கள் நிறைய நேரங்களில் எத்தனை சோதனைகள் நம்மளை சூழ்ந்திருந்த இருந்தாலும் நம்மள நெருக்கினாலும் அவரோட கிருபை நம்ம தாங்கி இருக்கு. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா. கிருபைக்காக நாங்க நன்றி சொல்றோம் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களோட நெருக்கத்தின் நேரத்துல போதுமானதா இருக்குதே ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, எந்த காற்றும் எந்த புயலும் எந்த நெருப்பும் எங்களை அணுகாதபடிக்கு உங்களோட கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரபா ரீ ஹங்கரா லரபா சிக்கி சிக்கிரி லிக்கரலரபா. இப்பொழுது கூட நீங்க குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிற நபரோட கையை பிடித்து கரத்தை பிடித்து சொல்லுங்க, அப்பா உங்களோட கிருபை எங்க குடும்பத்திற்கு போதுமானதா இருக்கிறாங்க. உங்க கிருபை எங்களோட சூழ்நிலைகளுக்கு போதுமானதா இருக்கிறாங்க. உங்க கிருபைனால நாங்க வெற்றி கொடி ஏற்றுவோம் என்று சொல்லுங்களேன். உங்க கிருபை போதும் என்று சொல்லுங்களேன். சத்ரு நினைச்சிட்டு இருக்கான் உங்க குடும்பத்தை அப்படியே வீழ்த்தலாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது தேவ கிருபை எவ்வளவு வல்லமையுடையதுன்னு. அவரோட கிருபை நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது. அவரோட கிருபை நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. உங்க கிருபைக்காக நன்றி ராஜா. உங்க கிருபைக்காக நன்றி தேவமே. ஒரு ரபா நீ ஹக்கர் ரபா. இப்பொழுது கூட அநேகர் அப்பா ரொம்ப சோர்ந்து போய் பலவீனத்தோடு இருக்கிறாங்க ராஜா. ஏசப்பா, நெருக்கிய நேரம் ஆண்டவரே ராஜா, நசுங்கி போகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. ஆனா உங்களுடைய கிருபை அவங்களை விடுதலை ஆக்குகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அவர் முன்னே சொல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்லுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. Hallelujah, hallelujah, ஹalleluya, 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 அவர் இம்மானுவேல். ஹalleluya, 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 அவர் இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. He's with us right now. He's with us. Emmanuel, தேவன் நம்மோடு. Emmanuel, நம் குடும்பத்தோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. Hallelujah, 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 அவர் இம்மானுவேல். hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Lord Jesus, அப்பா நாங்க ஆறுதல் கடக்கும் போதும் அப்பா நீர் எங்களோட இருக்கிறீர் ராஜா. அப்பா இம்மானுவேல் தேவன் எங்களோடு இருக்கிறீர், தேவன் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இதுவரை நாங்க கடந்து வந்த பாதை, இனிமேலும் நாங்க போய்கொண்டிருக்கிற பாதையில நீங்க எங்களோட இருப்பதற்காக தேவனே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் உங்க கரத்துல பிடிச்சோம். ஆராதனை நேரத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்காக நன்றி அப்பா, ஆறுதலுக்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். சோ இன்னைக்கு கூட உங்க எல்லாரையும் ஒரு விஷயம் மீண்டுமாக லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் ஆன்லைன் சர்வீஸ்க்கு வரவேற்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னது? இம்மானுவேல், தேவன் நம்மோட இருக்கிறார். He is with us. He will be with us forever and ever. Amen. Okay, so இப்பொழுது கூட நம்ம வந்து let us all declare the church declaration, சபையின் அறிக்கையை நம்ம ஒன்றா நம்ம அறிக்கையிடுவோம். என் கூட சேர்ந்து நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால், அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும், நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து, அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்ளுவேன் மேற்கொள்ளுவேன் மற்றும் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலக எங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென். நம்ம இந்த அறிக்கையிட்டபடி நம்ம we should work towards it. And also இன்னைக்கு நீங்க எல்லாருமே டைம்க்கு வந்துட்டீங்க. ஒவ்வொரு சண்டேவும்
9 AM ஆன்லைன்ல இந்த யூடியூப் சேனல்ல நம்மளோட church service stream ஆகும். So please do join us and let us all have a blessed fellowship. Amen. இப்பொழுது கூட நம்ம வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. இப்போதும் ஆண்டவரே அப்பா, முதலாவது நாங்கள் இன்றை அர்ப்பணிக்கிறோம், உன் கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நீர் பேசும் ஆண்டவரே அப்பா. உங்க வார்த்தையை கேட்ட அப்பா ஆண்டவரே அப்பா, அது எங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, அதை நாங்க பிராக்டிஸ் பண்ணா எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா நோய் நொடிகள்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க ஆண்டவரே அப்பா. அவங்க எல்லாரும் சுகமாக்குங்க ஆண்டவரே அப்பா. அப்பா யூ ஆர் த ஹீலர் லார்ட் ஆண்டவரே அப்பா. அவங்க எல்லாரும் பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. எத்தனையோ பேர் வேலை கஷ்டங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா இருக்காங்க, வேலை இல்லாம ஆண்டவரே அப்பா இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரெக்டான வேலையை நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி. எத்தனையோ குடும்பங்களில் பண கஷ்டங்கள் இருக்கு, தேவைகள் மீட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கு ஆண்டவரே அப்பா. அந்த தேவைகள் எல்லாத்தையும் நீரே ஆண்டவரே அப்பா, யூ வில் ஜஸ்ட் மீட் ஆல் தோஸ் நீட்ஸ் ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 நன்றி. தேவைகள் யாவையும் நீரே சந்திப்பீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அப்ப இவங்க எல்லாரையும் கட்டில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். சோ இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தைக்கு போகிறோம். அந்த வார்த்தைக்கு முன்னாடி அந்த கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யணும்னு சொல்ல ஜெபிப்போம். எஸ் அப்பா, இன்னைக்கும் ஆண்டவரே அப்பா கேட்க போற வார்த்தையும் அப்பா ஆண்டவரே அப்பா, ஆவியானவரை நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா. உங்க வார்த்தை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அப்பா பாய்ந்து சென்று கிரியை செய்யட்டும் ஆண்டவரே அப்பா. அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. இந்த மெசேஜ் முழுவதும் ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில் உங்க பிரசனம் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை எடுத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். சோ இன்னைக்கும் நம்ம பார்க்க போற மெசேஜின் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டிங் அண்ட் ஓவர் கமிங் சின். அதாவது பாவத்தை தடுக்கவும் மேற்கொள்ளவும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாவங்கிறது நம்ம எல்லாரோட ஹியூமன் லைஃப்ல இது ரொம்ப காமனான விஷயம். எல்லாருமே நம்ம கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்தா கூட நம்ம எல்லாரும் பாவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது நம்மளும் செய்யறோம், நம்ம சுத்தி இருக்கிறதும் பாக்குறோம் பாவங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பாவங்கிற விஷயம் ஒண்ணு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி an external issue. ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ an internal issue. நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தின் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. சோ இந்த வார்த்தை, இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, விபச்சாரம் செய்ய இதயத்துல நமக்கு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, பட் ஐ சே டு யூ தட் whoever looks at a woman to lust for her has already committed adultery with her in his heart. அதாவது அந்த மனசளவுலயே அந்த adultery நம்ம பண்ணிட்டோம், அந்த பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம், அந்த வேசியத்தை நம்ம செஞ்சிட்டோம். அதாவது எப்படி இச்சையோட பாக்குறதுனால அந்த இச்சை எங்கேருந்து வருது? நம்மளுக்கு வெளியில இருந்து வருதா? நம்ம மைண்ட்ல, நம்ம தாட்ல, நம்ம மோட்டிவ்ல, நம்ம ஆம்பிஷன் என்னது அதுல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்டர்னல் லெவல் பேட்டில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்கிறதே நம்ம தாட்ல இருந்து, நம்ம மைண்ட்ல இருந்து. இப்போ மத்தேயு 5ல 27ல இருந்து 30வது வசனம் வரைக்கும் படிப்போம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவது பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். சோ இப்போ இந்த 27ல இருந்து 30 வருஷம் பார்க்க வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் மனசளவுலயே நம்ம அந்த பாவத்தை செஞ்சிரோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அவர் என்ன சொல்ல வரான்னு, இப்ப இதுல 29வது வசனத்தை பார்த்தோம்னா,
எது உங்களுக்கு எடரல் பண்ண காரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ரைட்டு கண்ணு, அந்த ரைட்டு கண் உங்களை எடரல் பண்ண வைக்கதா, ஏதோ தேவையில்லாத ஆசைப்படுறீங்களா, தேவையில்லாத இச்சைகள் வருது அந்த கண்களால, அதை வெட்டி போட்டுருங்க. அதுக்கு அர்த்தம் வந்து லிட்டரலா அப்படி வெட்டி போட்டுருங்கன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. அவர் இந்த இடத்துல சொல்ல வருது, அந்த பாவத்தோட வெயிட்டேஜை காமிக்கிறார் அவரு. அது சின்னதா இருந்தா என்ன, பெருசா என்ன, அது ஒரு பாவம். அந்த பாவம் செஞ்சா நம்ம வந்து கர்த்தர் கூட நம்ம வந்து இட்டர்னல் லைஃப்க்கு போகவே முடியாது, நம்ம நரகத்துக்கு தான் போகணும். இன்னொன்னு என்னன்னா, அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாருன்னா, நம்மளுக்கு இந்த சோல், இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். இந்த அதாவது இந்த ஒவ்வொரு பாடி பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுட்டா இட் இஸ் பெட்டர். பிகாஸ் அந்த ஒவ்வொரு பாடி பார்ட்டும் பாவம் பண்ணும்போது நம்ம சோல் பாவம் பண்ணுது, நம்மளோட ஆத்மா பாவம் செய்யாது. அந்த ஆத்மா பாவத்துல வரும்போது நம்மளுக்கு வந்து நித்திய வாழ்வு கிடையாது கர்த்தர் கூட. ஸோ அதுக்காக தான் அதை சொல்றாரு. நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டம்பிளிங்கா எது நம்மளை வந்து ஒரு பாவத்தை செய்ய தூண்டுறதோ அதை வெட்டி போட்டுன்றாரு. ஸோ நம்ம தாட் அப்படி இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்னதான் கிறிஸ்துவக்குள்ள இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பாவம் செய்வோம். ஆனா நம்ம அது நம்மளால ஓவர் கம் பண்ணவே முடியாது. கர்த்தர்கிட்ட அதுக்கான உதவி கேட்டு நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஸோ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாவங்கிறது இட்ஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் அஃபேர் அலோன், இன்டர்னல் அஃபேர் கூட. அது முதல்ல நம்ம அந்த உள்ள இருக்கிற பேட்டில் பண்ணோம்னா தான் இந்த வெளியில இருக்கிற பேட்டில் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். அது பண்ணறதுக்கு நம்மளுக்கு கர்த்தரோட உதவி தேவை. ஸோ அவரை சார்ந்திருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம்னா, புட் சின் டு டெத், பாவத்தை மொத்தமா அழித்து போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மத்தேயு 5:29 பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 29வது வசனம் படிங்க. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை திரும்பி எழுந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று செத்து போவது உனக்கு நலமாயிருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரியே எக்ஸாக்ட்லி அப்படியே வந்து நம்ம கைய காலை ஐய அதெல்லாம் கட் பண்ணி போகணும், ஒரு மெம்பர் ஆஃப் த பாடி கட் பண்ணி போடணுங்கிறது அப்படி லிட்டரலா சொல்ல வரல. அது நமக்கு புரிய, நம்ம வந்து அந்த சேஞ்ச், அந்த பாவத்துல மேற்கொள்ளறதுக்கு அந்த சேஞ்சுக்கு நம்ம வந்து ரேடிக்கலா நம்ம வந்து தயாரா இருக்கணும். அந்த பாவத்தை நான் மேற்கொள்ள முடியும், கர்த்தர் கூட அதை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல்ல நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்ளணும்னா, அந்த பாவத்தை தோக்கடிக்கணும்னா கர்த்தர் தான் உண்மையான ரட்சகர்னு நமக்கு தெரியணும். முதல்ல நம்ம கர்த்தர் ரட்சகராக ஏற்றுக்கணும். ஏன்னா அப்பதான் அவர் வந்து அந்த தீயை செய்ய முடியும், நமக்குள்ள வந்து அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு உதவி செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அவரை அறியாத வரைக்கும் நம்ம எல்லாருமே பாவத்தோட அடிமை, பாவத்துல அடிமைகள் நம்ம எல்லாருமே. நம்ம வந்து இந்த பாவத்தை மேற்கொள்ளணும்னா அதுக்கு வந்து கில்ட்டியாவோ இல்லை அது அந்த ஃபீலிங்கா நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அதெல்லாம் இருந்தாவே அந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து நம்ம வந்து லைக் we should be sure that God has forgiven us. அந்த கில்ட்ல இருந்து நம்மளை ஃப்ரீ பண்ணிட்டாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் அவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணும். பாவம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அது இப்போ நம்ம பார்க்கணும், ஜீசஸே வந்து சாத்தான வந்து டெம்ப்ட் பண்றான். ஸோ டெம்ப்ட் பண்ணும்போது, ஆனா நம்மளை விட அவர் எவ்வளோ யோசிச்சு பாருங்க. அவருக்கு சாத்தான் டைரக்ட் நம்மளுக்காவது எப்படியோ ஏதோ ஒரு இச்சையோ ஏதோ தேவையில்லாத ஒரு ஆசையோ இல்லை ஏதோ ஒரு காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி தூண்டுறான். ஆனா சாத்தான் நேர்படையா வந்து ஏசப்பா வந்து டெம்ப்ட் பண்ணான். ஆனா அவன் வந்து அவனுக்கு அந்த இடத்த கொடுக்கல. ஸோ கர்த்தர் நம்மளுக்கு அந்த சாத்தானோட பவரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அந்த பாவத்தோட பவரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அந்த பாவத்தை முற்றிலும் அழித்து போடுறதுக்கு நம்மளுக்கு கர்த்தர் அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்காரு. அதாவது அந்த பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அது கர்த்தர் மேல சார்ந்துதான் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். நம்ம 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை படிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் நம்மளுக்கு வந்து ஒரு புது சிருஷ்டியா நம்மளை படைச்சிருக்காரு. அதாவது பழையவர்கள் எல்லாத்தையும் போட்டாரு. ஸோ அந்த பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு. we should be sure நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்மளுக்கு அந்த கில்ட்டி ஃபீல்லாம் அதெல்லாம் அவர் ஃப்ரீ பண்ணிட்டாரு, அவரை மன்னிச்சிட்டாரு. அதுதான் அந்த கில்ட்டி ஃபீல், அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதர் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் இருந்தாவே நம்ம பாவத்தை ஓவர் கம் பண்ண முடியாது. அதே மாதிரி எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 10-12. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய
அதிகாரத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பிராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ இதுல என்ன பாக்குறோம்னா, கர்த்தர் ஒரு ஆர்மர் ஆஃப் காட் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த ஆர்மர் ஆஃப் காட் அவ்வளோ பவர்ஃபுல். ஏன் பவர்ஃபுல்னா, அது பாவங்கள்ல மேற்கொள்ளறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும், இந்த பாவங்கள்ல தோக்கடிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். அந்த ஆர்மர் ஆஃப் காட் நம்ம எல்லாருமே எப்பவுமே தடுத்து கொள்ளணும், எப்பவுமே அதை பின்பற்றி இருக்கணும். இன்னொரு வே, இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு வழியா பார்த்தோம். இன்னொரு வே பாத்தீங்கன்னா, பிரேயர் மூலமா நம்ம இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். எப்படின்னா, பிரேயர் மூலமானா அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த அதிகாரத்தை தியானிக்கிறது, அண்ட் அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை நம்மளோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது. சங்கீதம் 119:11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தை என் இருதயத்தில் வைத்தேன். அதுதான் அவரோட வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையினாலதான் நம்மளால ஏசப்பதான் அந்த வார்த்தைனாலதான் நம்ம பாவங்களை ஓவர் கம் பண்ண முடியும். அந்த பாவத்தை முற்றிலுமாக மேற்கொண்டு முன்னாடி வர முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லூக்கா 22:40 பார்த்தோம்னா, ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் பிரேயர் பண்ண போவாரு. அது என்னன்னா, அந்த சினாரியோ பாத்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் அவர் நம்மளுக்கு காமிக்கிறார். அதாவது பிரேயரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாவங்களை மேற்கொள்ளறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன ஓவர் கம் பண்றதுக்கு கர்த்தர் நிறைய வேஸ் நம்மளை கொடுத்திருக்காரு. லைக் ஜீசஸ் அவ்வளோ வேஸ் நம்மளை காமிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு அந்த சீரியஸ்னஸ் நம்மளுக்கு, அதாவது என்ன, வாட் இஸ் அட் ஸ்டேக், நம்ம சோல் இட் இஸ் அட் ஸ்டேக். அந்த பாவங்களை மேற்கொள்ளாம நம்ம இருந்தோம்னா, அவர் சோல் இட் அட் ஸ்டேக், அவர் சோல் இஸ் அட் ஸ்டேக். ஸோ அந்த ஆத்மா அவ்வளவு முக்கியம். அந்த நித்திய வாழ்வு கர்த்தர் கூட நம்மளுக்கு அவ்வளவு முக்கியம். ஸோ இந்த பாவங்கள்னால நம்ம அதை இழந்துடக்கூடாது. நிறைய நேரங்கள்ல இந்த பாவத்தை, இந்த சின்ன நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம். அது ஒரு பெருசா ஒரு பொருட்டா மதிக்கிறதே இல்லை. செஞ்சுக்கலாம், சரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும். பட் we are not knowing what is at stake. நம்ம அதை ரட்சிப்பை இழந்துருக்கோம். அந்த ஆத்மா பரலோகத்துக்கு நரகத்துக்கு போயிடும். ஹெல்லுக்கு போட்டுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்ல. சோ அந்த சீரியஸ்னஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே சும்மா லைட்டா எடுத்துட்டு போக அந்த பாவத்தை, கர்த்தரோட வார்த்தையை மனசுல பதிச்சு அந்த வார்த்தையின் மூலமா அந்த பாவத்தை ஓவர் கம் பண்ண கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆமென். இப்போ கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஐ த கேட் டு த ஹார்ட். இந்த டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, இந்த கண்ணு தான் நம்மளுக்கு ஒரு கேட்வே. பாக்குறது எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போறது பார்வையால தான். ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ பொண்ணை பாக்குறீங்க, தேவையான இச்சைகள் உங்களுக்கு தோணும். ஏதோ ஒரு சாப்பாடை பாக்குறீங்க, ரொம்ப அதிகமா ஃபுட் கிரேவ் பண்ணுவீங்க. இது எல்லாமே எதனால போகுது? பார்வையால. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுனால. மத்தேயு 5:28 ஒரு அடி படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்ததாயிற்று. சோ இதுல என்னன்னா, இது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இந்த வசனம் கிடையாது. இது ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்பீச். அதாவது எதை நினைச்சு நம்மளுக்கு தேவையில்லாத இச்சைகளோ தேவையில்லாத ஆசைகளோ நம்மளுக்கு பார்வையினாலதான் வருது. அது வரத நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அந்த இன்டர்னல் லெவல் பேட்டில் நம்ம வின் பண்ணணும். அதுக்கு கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். நம்ம ஆதியாகமத்துல பாக்குறோம், சாத்தான் ஏவாளை எப்படி டெம்ப்ட் பண்ணுவான். அதாவது ஒரு மூணு விஷயங்களை வச்சு 3 அவனியும் சொல்லிக்கலாம். அது எப்படின்னா, ட்ரீ ஆஃப் நாலேஜ். அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் எப்படின்னா, அவங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுல இருந்த பழம் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ஆனா கடைசியில அந்த பழத்தை சாப்பிட்டு பாவம் செய்ய வச்சுட்டான். கரெக்டா? ஸோ இதில் டெம்டேஷன்ஸ். 1 யோவான் 2:15 படிப்போமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும்
அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினாலுடையவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சோ மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சோ நம்ம பார்க்கிறோம், the signs of temptation சேஞ்ச் ஆகவே இல்லை. ஆதியாகமத்துல பார்க்கும்போதும் ஜெனசிஸ் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஏவாள் எதனால பிசிக்கலி அண்ட் விஷுவலி இது ரெண்டுத்தாலையும் she got tempted. ஸோ அதாவது அதை பார்த்தீங்கன்னா ஏவாள் வந்து அந்த அந்த பழத்தை பார்க்கும்போது அவளுக்கு வந்து lust of flesh and eyes. அதுக்கப்புறம் அது வந்து இதை புசித்தா இன்னும் நல்லா இருக்குமே, அது அவளுக்கு இன்னும் டிசைர் அதிகப்படுத்தி விட்டது. ஸோ அது என்ன டிசைர்னா, நான் அதை சாப்பிட்டேன்னா எனக்கு ஞானம் கிடைச்சிரும், எனக்கு விஸ்டம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போவும் நம்ம ஃபேஸ் பண்றோம். இது அப்போ மட்டும் முடியல, அப்போ இப்போ வரைக்கும். ஸோ நீங்க சைன் ஆஃப் டெம்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படிதான், பிசிக்கலி அண்ட் விஷுவலி அட்ராக்ட் பண்றது தான். இப்போ எல்லாருமே கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்றோம். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கண்களால் என்னத்தை பார்க்குறோம், எதை எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனோம்னா நம்ம வந்து ஒரு நித்திய வாழ்வுக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா பாவம் எப்படி வேணாலும் வரும். சாத்தானோட வேலையை நம்மளை வந்து ஒரு பாவத்துக்குள்ள தள்ளுறது தான், கர்த்தருக்குள்ள போகாம அவனுக்கு அடிமையா அவனை வச்சுக்கிறது தான். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எதை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஒரு அந்த அவேர்னஸ் ரொம்ப இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே. லைக் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஆசைகள், இந்த மாதிரி இச்சைகள்னால தான் பாவமே ஆரம்பிக்குது. இன்னொன்னு என்னன்னா, உங்களோட பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடாதீங்க. உங்க பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதனால அந்த பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போதைக்கு நல்லா இருக்கும். ஆனா வாட் இஸ் அட் ஸ்டேக் அதை மறந்துடும். அந்த இடத்துல நம்ம எப்பவுமே கர்த்தரோட வார்த்தையை கேட்டு அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சோதனைகள், பாவத்தோட சோதனைகள் எப்பவுமே வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அதனாலதான் இயேசப்பா நம்மளுக்கு நிறைய வழிகளை காமிச்சுக்கிறத ப்ரே பண்றதுக்கு, அவரோட வார்த்தையை தியானிக்கிறதுக்கு, அந்த வார்த்தையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பாவத்தை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கண்டிப்பா இது எல்லாமே செஞ்ச அவர் நம்மளுக்கு கண்டிப்பா உதவி செய்வார், பாவத்தை மேற்கொள்றதுக்கு உதவி செய்வார். சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்கால் எது பாக்குறீங்களோ தேவையில்லாத ஆசைகள், இச்சைகள் கொண்டு வந்துடாதீங்க. பிகாஸ் பாவம் ஆரம்பிக்கிறதே நம்ம மனசுல இருந்துதான். கண் வழியா எது போகுதோ அது நம்ம மைண்டு போய் ரியாக்ட் பண்ணி அது தேவையில்லாத இச்சைகளை கொண்டு வருது. நம்ம மோட்டிவ்ஸ், நம்ம ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் மாத்துது. ஸோ பி கேர்ஃபுல் இன் வாட் எவர் யூ see. Be careful in whatever you talk. உங்க பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக உங்க ஆத்மாவை இழந்துடாதீங்க. பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஆத்மாவை இழந்துடாதீங்க. ரட்சிக்கப்படுறதே வேஸ்டா போயிடும், கருத்துக்குள்ள வந்ததே வேஸ்டா போயிடும். எல்லோருமே அந்த கஷ்டத்தை, அந்த பாவத்திலிருந்து எப்படியோ வெளில வரும் நம்ம போராடிட்டே இருப்போம். ஆனா அதுக்கான உதவி ஏசப்பா கிட்ட கேட்க மறந்துடுவோம். எல்லாரும் பாவத்தை விழுது சகஜம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பாவத்தை மேற்கொள்ளறதுக்கு தான் கர்த்தர் வந்தாரு. நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் தாங்கி, அவர் அதுக்காக ரத்தம் செஞ்சு நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவி விட்டார். இப்போவும் நம்ம கூட இருக்கார், அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு உதவி செய்வார். ஸோ அதனால இந்த மாதிரி பாவங்களோட சோதனைகள் வரும்போது அவரோட வார்த்தையை தியானிங்க, அவரை நோக்கி பாருங்க, அவர் உதவி செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போம். எஸ் அப்பா, ஆண்டவரே உங்க கொடான கொடி நன்றி அப்பா. அப்பா ஆண்டவர், நீர் எவ்வளவு பெரியவர், சர்வ வல்லவர், கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே அப்பா. ஆம் ஆண்டவரே அப்பா, இது ஒரு பொல்லாத உலகம் ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்துல எவ்வளவு பாவங்கள் ஆண்டவரே அப்பா. இங்கேயும் வந்து சுத்தி பாவம் தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே அப்பா எங்களை மேற்கொள்ளறதுக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யும். உங்க வார்த்தையை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்க தியானிச்சு அந்த வேதத்தின் வசனத்தைப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்க வழிகளை ஃபாலோ பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. ஆர்மர் ஆஃப் காடை தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த பாவத்தை மேற்கொள்ளறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா.
நீங்க எங்களுக்கு ஆவியானவர் நீர் ஹோலி ஸ்பிரிட் நீங்க குத்திருக்கீர் ஆண்டவரே அப்பா, டு ஹெல்ப் அஸ் அவுட் லார்ட் அந்த ஆல் தி சிச்சுவேஷன்ஸ் ஆண்டவரே அப்பா. இந்த மாதிரி ஒரு பாவத்தோட ஒரு காரியம் வரும்போது அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா. எப்போதும் ஆண்டவரே அப்பா இந்த பாவத்திலிருந்து விலகி ஆண்டவரே அப்பா உமக்கு மாத்திரமே சொந்தமாக இருக்க, அந்த பாவத்துக்கு அடிமையாக இல்லாம உமக்கு மகளாக இருக்க ஆண்டவரே அப்பா இந்த பாவத்தை மேற்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. பாவத்தினால எங்க ஆத்மாவை இழந்துடாத படிக்க, எங்க ஆத்மா ரட்சிப்பை இழந்துடாத படிக்க ஆண்டவரே அப்பா நீர் எங்களை உயர்த்தி அப்பா இந்த பாவத்துல இருந்து வெளியில கொண்டு வாங்க ஆண்டவரே அப்பா. இப்போது எத்தனை பேர் இந்த பாவத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க ஆண்டவர், அதை விட்டு வெளில வர முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் பாவத்துல இருந்து விலக்கி அப்பா உமக்காக நீர் ஆண்டவரே அப்பா தெரிஞ்சதுக்காக நன்றி அப்பா. உமக்குள்ள நடந்தவர்களுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. கருத்துங்க சார்ஜ் பண்ணிக்கோங்க, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்துல ஜபிக்கிறேன்ப்பா, ஆமென். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிக்கல் சாட்டிஸ்பாக்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்க ஆத்ம ரட்சிப்பை இழந்துடாதீங்க. கர்த்தரோட வார்த்தையை தியானிங்க, கர்த்தர் மேல வாஞ்சியாக இருங்க, கர்த்தரை நம்பி இருங்க. அவர் உங்க பாவத்தை மேற்கொள்றதுக்கு உதவி செய்வார். ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமே அவரோட பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். இந்த சர்வீஸ் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்ரி சண்டே மார்னிங் 9 o'clock இந்த ஆன்லைன் சர்வீஸை மறக்காம ஜாயின் பண்ணுங்க.